ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 162வது ശ്ലോകം. மொத்தம் 6 நாமங்களாக்கும் இதுல இருக்கு. 2 அக்ஷரங்களோடு கூடின 2 நாமங்கள், 6 அக்ஷரங்களோடு கூடின 2 நாமங்கள், 8 அக்ஷரங்களோடு கூடின 2 நாமங்கள். 866வது நாமத்திலிருந்து 871வது நாமம் வரைக்கும் இந்த 162வது ஸ்லோகத்துல இருக்கு. ஜனனம் அப்படிங்கிறது அது ஒரு ப்ராசஸ் ஆக்கும். அந்த ப்ராசஸ் இல்லாதவள், மாற்றங்கள் இல்லாதவள், தேவியோடு அழகு அப்படிங்கிறது வர்ணிக்கிறதுக்கே முடியாது, அந்த அளவுக்கு அழகு. அதே மாதிரி தேவி ரொம்ப ரொம்ப அதி ஸ்பீடில் ரொம்ப குயிக்காயிட்டு பக்தர்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பள், திடீர்னு பிரசாதிப்பள் பக்தர்கள்கிட்ட. அந்தராத்மாவை பஜிக்கிறவாளால ஆராதிக்கப்படுறவளாக்கும் தேவி. பாஹ்யமான பூஜைகளால பிரசாதிப்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம் இருக்கிறவளாக்கும் தேவி. இப்படி எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவிய இந்த ஸ்லோகம் வழியா துதிக்கிறா. எண்ணூற்றி 66வது நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடின நாமம் அஜா. ஜனனமில்லாதவளே, பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே தேவி இருக்கா. அதனால இந்த பிரபஞ்சத்துல ஜனிச்சவள் கிடையாது தேவி. இதுவரைக்கும் ஜனிக்காத்தவள் ஆராக்குமோ அப்படி இருக்கிறவளாக்கும் அஜா. அதனாலேயே தேவிக்கு மரணமில்லை, நாசவும் இல்லை. பிரபஞ்சத்துல உண்டாகிற எல்லாத்துக்கும் அழிவு அப்படிங்கிறது உண்டு. தேவி இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கிறவளாக்கும் தேவியாக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம். அதனால இந்த பிரபஞ்சத்திலேருந்து உண்டானவள் கிடையாது தேவி. அதனால தேவிக்கு அழிவும் இல்லை, மரணமும் இல்லை. பிரபஞ்சத்தோடு ஜனனம் உண்டாகிறது தேவியிலேந்தாக்கும். பிரபஞ்சம் அழியர்த்த அஜயா இருக்கிற தேவியிலேயே இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வதும் சூக்ஷ்ம ரூபத்தில் லயிக்கிறது. தேவியோடு அவதாரங்கள் அப்படிங்கிறது பக்தர்கள் என்ன பாவத்திலேயாக்கும் தேவிய நினைச்சு தியானிக்கிறாளோ, பக்தர்களுக்கு விருப்பமான ரூபத்துல தேவி பிரத்யட்சமாகிறார். அவதாரத்தோடு லட்சியம் முடிஞ்சது அப்படின்னாக்கா மறுபடியும் பரபிரம பட்ட மகிழ்ச்சியா இருக்கிற தேவி அந்த பிரம்ம சைதன்யத்தில லயிக்கிறார். ஆஜாட்சய விநிர்முக்தா முக்தாட்சிப்ர பிரசாதினி அந்தர்முக சமாராத்யா பஹிர்முக சுதுர்லபா. பகவத்கீதையில சாங்கிய யோகம் அப்படிங்கிற 2வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், அர்ஜுனா நான் ஜனிக்கிறதில்லை அப்படின்னு. பரமாத்மாவான நான் ஒருபோதும் ஜனிக்கிறதும் இல்லை, மரிக்கிறதும் இல்லை. ஜனிச்சதுக்கு அப்புறம் இல்லாமறதில்லை. நான் எப்பவும் இருக்கிறவனாக்கும், அஜனாக்கும். சரீரத்துக்கு தான் நாசம் சம்பவிக்கிறது. சரீரத்துக்கு உள்ள இருக்கிற
ஜீவாத்மாவுக்கு நாசம் இல்லை. தேகத்துக்கு தான் நாசம், தேகிக்கு நாசம் இல்லை. பரமாத்மாவே தான் எல்லா உயிரினங்களிலும் இருக்கிற ஆத்மா. தேவி பரமாத்மாவே தான் அப்படிங்கிறது இது உறுதி பண்றது. ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயாத் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. இப்படின்னு பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகம். அதேதான் இங்க வாக்தேவிகள் தேவிய அஜா அப்படிங்கிற நாமத்தோடு கூடிட்டு கூப்பிடுறா. 867வது நாமம் 6 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ക്ഷയവിനിർമുക്ത. ദേവി ജനിക്കാത്തതാല ദേവിക്ക് എന്തവിധமான മാറ്റങ്ങളില്ല, മരണവുമില്ല. ക്ഷയം அப்படின்னாக்கா அழிவு, டிப்ரீசியேஷன். இந்த பிரபஞ்சத்துல உண்டானது எல்லாத்துக்கும் அழிவுண்டு. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட தேவிக்கு அழிவு கிடையாது. டயர்டு உண்டாகிறத சரீரத்துக்கு ക്ഷീണം ഉണ്ടാകരുത്, ക്ഷയം ഉണ്ടാകരുത്. ദേവി ഒരുപോതും ടയേർഡ് ആകരുതില്ല. ദേവി ശരീരമല്ലാത്തതാലെയാക്കും ദേവിക്ക് ടയേർഡ് ഉണ്ടാകാത്തത്. ശരീരത്തോട് പല പല അവസ്ഥകൾ ശരീരത്തുകൊണ്ട് ക്ഷീണം ഉണ്ടാകരുത്. അതേമാതിരി எனர்ஜி எல்லாம் இல்லாம போறது. இப்படின்னு ஆத்மா அப்படிங்கிறதுக்கு க்ஷீணமும் இல்லை, க்ஷயமும் இல்லை. ஸ்ரீகிருஷ்ண பாகவதத்துல பஞ்சம ஸ்கந்தத்துல ஜடபரதன் கிட்ட ரகுகணன் கேட்டது இப்படியாக்கும். ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் 10வது சாப்டர்ல 6வது ஸ்லோகம். அஹோ கஷ்டம் வ்ராதஹ அவ்யக்தம் உரு பரிஸ்ராந்தஹ தீர்க்கம் அத்வானம் ஏக ஏவ ஊகிவான் சுச்சிரம். சகோதரா, நண்பா, நீ ரொம்ப சிரமம் அனுபவிக்கிறாயல்லவா? கஷ்டம்தான் இது. நீ ரொம்ப டயர்டா இருக்கியே. ரொம்ப தூரம் பல்லக்க தூக்கிண்டு நடந்ததாலே ஆக்குமோ இப்படி உனக்கு ஒரு டயர்டு உண்டானது அப்படின்னு கிண்டலாயிட்டு கேட்கிறார். ரகுகணனோட கேள்விக்கு ஜடபரதன் பதில் சொன்னது இப்படியாக்கும். ராஜாவே, எனக்கு டயர்டு இல்லை. நான் ரொம்ப தூரம் பாரத்தை சுமந்துண்டு நடக்கவும் இல்லை. டயர்ட் ஆகிறதுக்கும் நடக்கிறதுக்கும் முடிஞ்சாதானே, டயர்ட் ஆகிறதுக்கும் நடக்கிறதுக்கும் ஆன தகுதி இருந்தா மட்டும்தானே டயர்ட் ஆகவும் நடக்கவும் செய்வோம். நான் ஆத்மாவாக்கும். ஆத்மாவுக்கு டயர்ட் இல்லை. ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இங்கேருந்து அப்புறம் நடக்கணும் அப்படிங்கிற தேவையும் இல்லை. ஜடபரதனோடு ரிப்ளைலேருந்து ஆத்மாவுக்கு டயர்டு சம்பவிக்கிறதில்லை, மாற்றம் சம்பவிக்கிறதில்லை. இப்படின்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். 868வது நாமம் முக்தா. 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். அழகி அப்படின்னு அர்த்தம்.
அழகு அப்படிங்கிறதுல தேவிய தோக்கடிக்கிறதுக்கு தேவலோகத்துல இருக்கிற அப்சரசுகளுக்கு கூடயும் முடியாது. ரம்பா, திலோத்தமா, உர்வசி இப்படி இருக்கிற ஆருக்குமே தேவியோடு அழக தோக்கடிக்கிறதுக்கு முடியாது. கோடி சூரியர்கள் ஒரு சேர பிரகாசிப்பிக்கிறத எப்படி அந்த பெரிய பிரகாசம் உண்டாகுமோ அதுக்கு ஈக்குவலாயிட்டு பிரகாசிக்கிற தேவி கைலாச பர்வதத்துல தூய்மையான வாசகிரகத்துல வசிக்கிற தேவி. அப்படி இருக்கிற அத்யுஜ்வலமா ஜொலிச்சு நிற்கிற அந்த ஆதிபராசக்தியா இருக்கிற பரபிரம பட்டமகிஷியா இருக்கிற தேவியோடு அழகுல போட்டி போடுறதுக்கு ஒருத்தராலையும் சாதிக்காது. 869வது நாமம் சிப்ரபிரசாதினி. 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தேவி பக்தர்களுக்கு தேவி உடனடியா அனுகிரகத்தை கொடுப்பள். அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம் இப்படி இருக்கிற புருஷார்த்தங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல வாழறதுக்கான சௌக்கியங்களாக்கும். தேவி பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட முக்தி அப்படிங்கிற ஸ்ரேயோ மார்க்கத்தையும் பக்தர்களுக்கு உடனடியா கொடுப்பள். பக்தர்கள்கிட்ட கொஞ்சம் கூட டிலே ஆகாம பிரத்யட்சப்பட்டு அனுகிரகம் கொடுக்கிறவளாக்கும் தேவி. எல்லா துக்கத்தையும் இல்லாம பண்ணி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரகாரிணியா இருக்கிற துர்காதேவி. திரேதாயுகத்திலே ஸ்ரீராமர் വനയാത്രയ്ക്ക് കിളമ്പിനാണ്. ശ്രീരാമരെ കൗസല്യാദേവി அனுகிரகிக்கிறா. அப்படி அனுகிரகிக்கிறத சிப்ர பிரசாதினியான தேவி கிட்ட பிரார்த்தனை பண்றா கௌசல்யா தேவி. என்னோட புத்திரனை வனத்துல காப்பாத்தனமே அப்படின்னு. என்னோட புத்திரன் நடக்கிற நேரத்திலையும் மன நிம்மதியோடு கூடிட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம்லையும் சுபோதமில்லாதக்கு தூங்குற நேரத்திலையும் சர்வதா என்னோட புத்திரனை சந்தோஷத்தோடு கூடிட்டு காப்பாத்தனமே. சிப்ர பிரசாதியா இருக்கிற பரமசிவ பத்னி சிப்ர பிரசாதினி ஆக்கும். பரமசிவனுக்கு அனுகிரகிக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கிறது ஆதிபராசக்தியா இருக்கிற பார்வதி தேவி ஆக்கும். காமபீஜ மந்திரத்தோடு அர்த்தம் தெரியாதக்கு கிளீம் அப்படிங்கிற சப்தத்தை சொல்லிண்டே இருந்த சுதர்சன ராஜகுமாரனை தேவி திடீர்னு அனுகிரகம் பண்ணி அந்த ராஜகுமாரனுக்கு தொலைஞ்சு போன ராஜ்யத்தையும் ராஜ அதிகாரத்தையும் திரும்ப கொடுத்து அனுகிரகிச்ச சம்பவம் தேவி பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால எல்லாம் சிப்ரபிரசாதினி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறா. 870வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் அந்தர்முக சமாராத்யா. மானச பூஜைக்கு யோக்கியா இருக்கிறவளாக்கும் தேவி. தேவி உபாசகர்கள் தேவிய மனசுல மானச பூஜை பண்றா.
குண்டலினி சக்தி அந்த குண்டலினி சக்தியை உணர்த்தி சிவசக்தி ஐக்கியத்தால தேவிய உபாசகர்கள் ஆராதிக்கிறார். பக்தர்களுக்கு அந்தர்முகமாயிட்டு ஆராதிக்கிறதுக்கு சாதிக்கிறதுனால தேவிய அந்தர்முக சமாராத்யா அப்படின்னு சொல்லப்படுறது. எண்ணூற்றி 71வது நாமம் பகிர்முக சுதுர்லபா. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம். மனசு சஞ்சலமா இருக்கிறவாளுக்கு பாஹ்யமான பூஜைகள் வழி தேவிய பிரசாதிப்பிக்கிறதுக்கு சிரமம். பாஹ்யமான ஆராதனைகள் வழி தேவிய பிராபிக்கிறது சிரமம். மனசால பல விஷயங்கள் நினைக்கிறோம், பல இடத்துக்கும் இந்த மனசு ஓடி போறது. விளக்கேத்துறோம், பூக்களால் அர்ச்சனை பண்றோம், ஆனா மனசு பகவான் கிட்ட போக மாட்டேங்கிறது. அதனாலேயே தேவிய பிராபிக்கிறதுக்கும் சாதிக்க மாட்டேங்கிறது. சௌந்தரிய லஹரியில 95வது ஸ்லோகத்துல சங்கராச்சாரியர் இத எடுத்து சொல்றார். மகாதேவி, நீங்கள் திரிபுராந்தகனோடு அந்தப்புரத்தில் இருக்கிற பட்ட மகிழ்ச்சி ஆக்கும். அதனாலேயே மனச ஏகாகிரமாக்கிறதுக்கு சாதிக்காத பக்தர்களுக்கு உங்களோடு பாத பூஜை செய்யறதுக்கு சாதிக்காது. அந்தப்புரம் அப்படின்னு சொன்னது சரீரத்தோடு உள்பக்கமா இருக்கிற அந்த ஹிருதயம். சரீரத்தோடு உள்ளுக்குள்ள ஸ்திதி செய்யற அந்தர்யாமியா இருக்கிற பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சி. பாஹ்ய விஷயங்களில ரொம்ப ரொம்ப இன்வால்வா இருக்கிறவாளுக்கு வெளிப்படையான ஆராதனை வழி தேவிய பிராபிக்கிறதுக்கு சாதிக்காது. அதையாக்கும் இங்க சொன்னது. பாஹ்யமான பூஜை பண்ணற தேவி பக்தர்கள் மனசுல பகவானோடு அந்த ஒரு நினைப்போடு கூடிட்டு வேணாம் பகவல் விஷயங்களை செய்யறதுக்கு அப்படிங்கிறதையாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. புராராதேரந்த புரமசிதத ஸ்தோச்சரணயோ சபர்யாமர்யாதா தரளகரணாநாம சுலபா ததாஹ்யேதே நீதா சதமகமுகா சித்திமதுலா தவத்வாரோ வந்த ஸ்திதிபிரணிமாத்யாபிரமரா துவம் ഭഗവാൻ പുരാരാധേഹേ പരമശിവനോട് അന്തപ്പുര നായികയായിട്ട് അസി അമ്പാളെ നിങ്ങൾ ഭവിக்கிறீர்கள். തതഹ அதனாலேயே ത്വச்சரணயோஹோ உங்களோடு பாதங்களோடு சபர்யா மரியாதா பூஜா சம்பிரதாயம் தரளகரணான இந்த மனசு அப்புறக்கும் இப்புறக்கும் ஓடி நடக்கிறவாளுக்கு சஞ்சல புத்தி இருக்கிறவாளுக்கு அசுலபா துர்லபமாயிருக்கு அப்படின்னாக்கும் சௌந்தரிய லஹரியில இருக்கிற அந்த ஸ்லோகத்துல சங்கராச்சாரியர் சொல்றார். 162வது ஸ்லோகத்துல இருக்கிற நாமங்கள் 6 நாமங்களாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்.
அதுக்குள்ள இருக்கிற பதங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அஜா, க்ஷய வினிர்முக்தா, க்ஷய வினிர்முக்தா, முக்தா, க்ஷிப்ர பிரசாதினி, க்ஷிப்ர பிரசாதினி, அந்தர்முக சம் ஆராத்யா, அந்தர்முக சமாராத்யா, பகிர்முக சுதுர்லபா, பகிர்முக சுதுர்லபா.